வணக்கம். இன்றைக்கி வீடியோ வந்து பேட்டியோ அப்டேட் தான். ஸோ வீட்டில் இருக்கிற செடியெல்லாம் நான் வந்து கார்டன் மாதிரி கொஞ்சம் பேட்டியோவில் ஒரு கார்னரில் அமைக்கிறேன். கூடவே வந்து கொத்தமல்லி, வெந்தயக்கீரை, பச்சை மிளகா இதெல்லாம் கூட வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இப்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா நேத்திக்கு வந்து நான் இந்த பேம்பூ ஃபென்சிங் வந்து ஜிப்டைஸால் மாட்டியிருக்கேன். ஸோ இது வந்து ஜிப்டைஸ் வந்து ஹோம் டிப்போவில் வாங்கிட்டு பேம்பூ ஃபென்சிங்கை தூரம் மாட்டியிருக்கேன். வாலில் வந்து கமாண்ட் ஹூக்ஸ்லாம் ஒட்டிட்டு அதில் வந்து பேம்பூ ஃபென்சிங்கை மாட்டிட்டு அதில் இந்த புத்தாவோட படத்தை மாட்டியிருக்கேன். ஸோ புத்தா வந்து சார்ட் பேப்பர், பிளாக் கலர் சார்ட் பேப்பரில் வரைஞ்சி கட் பண்ணிவிட்டு அது ஒரு நார்மல் கார்ட்போர்டில் ஒட்டியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து இங்கே மாட்டிட்டு அப்புறம் ஃபுல்லாக வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து ஒட்டி வச்சுருந்தேன். இப்போது இன்றைக்கி வந்து வீட்டில் இருக்கிற செடி எல்லாத்தையும் கொண்டு வந்து வெளில வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மண்ணும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கார்ட்போர்ட்லாம் வந்து தேவையான கார்ட்போர்ட்லாம் எடுத்து அது ஒரு கார்னரில் மட்டும் கான்டாக்ட் பேப்பர் ஒட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு பேட்டியோவை க்ளீன் பண்ணோம், நல்லா பெருக்கிட்டு அப்புறம் அந்த கார்னரில் எல்லாத்தையும் அடுக்கிட வேண்டியதான். ஸோ நான் பெருக்கினதுக்கப்புறமா இங்கே மேட் போட்டு ஒரு டேபிள் கவரை வந்து செமி சர்க்கிளாக நான் வந்து மடித்து போட்டிருக்கேன். ஸோ தட் அந்த மண்ணு கரை அதெல்லாம் வந்து கீழே இதுவாகாது. இது ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்ங்கிறதுனால நம்ம எல்லாமே பார்த்து தான் பண்ணணும். அண்ட் இப்போ வந்து கார்ட்போர்டு எல்லாத்தையும் ஒரு ஸ்டெப்பு மாதிரி அடுக்கியிருக்கேன். அண்ட் இந்த சைடு மட்டும்தான் கான்டாக்ட் பேப்பர் ஒட்டியிருக்கேன். அந்த சைடு வந்து அப்படியே ப்ரௌன் கலர் அப்படியே இருக்குது. இப்போ செடியெல்லாம் எடுத்து வச்சிட வேண்டியதான். ஸோ பயங்கர மெஸ்ஸியாக பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் தேவையான எந்த செடியெல்லாம் பெருசாக இருக்கோ அதெல்லாம் பெரிய பாட்டில் மாட்டி இன்னும் கொஞ்சம் மண் போட்டுட்டு அப்புறம் புது பாட்டில் வந்து மண் போட்டு இந்த வெந்தயக்கீரை இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். கூட என் பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. அண்ட் நிறைய தேங்காய் சிரட்டை வந்து சேர்த்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் வச்சு சில டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் ஃபுல் வியூ. இப்போ இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணோம். அண்ட் இங்கே வந்து ஏற்கனவே கிறிஸ்மஸ் லைட் வந்து ஒட்டியிருந்தோம். ஏன்னா நைட் டைம் குழந்தைங்க விளையாடும்போது ரொம்ப இருட்டாக இருக்குங்கிறதுனால அந்த லைட் டெக்கரேஷன் எப்போவுமே இங்கே இருக்கும். அண்டு இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் வந்து சார்ட் பேப்பரில் நான் ஒட்டி அதை வந்து வாலில் அப்படியே செல்லோ டேப் போட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இதில் ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸும் ஒட்டிட்டு கொஞ்சம் ஃபெதர்ஸ்லாம் இருந்தது, அதையும் அங்கங்கே செல்லோ டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். அண்டு இங்கே வந்து ஈவினிங்கில் கேண்டில்ஸ் ஏற்றி வைக்கிறேன். அந்த கேண்டிலில் வந்து லெமன் ட்ராப்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். ஸோ தட் பூச்சிகள் அவ்வளோவா வராத மாதிரி பார்க்குறேன். அண்ட் இங்கே சிரட்டையை தான் வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி அடிக்கிருக்கேன். அண்ட் அந்த ஒரு பிளேட்டில் வந்து ஃபுல்லாக கல் போட்டு தண்ணி ஊற்றி வைக்கிறேன். ஸோ எவ்ரிடே வந்து குருவி வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி. அண்ட் இது ஒரு சிரட்டையை ப்ராப்பராக கட் பண்ணியிருக்கேன், அந்த ஸ்குரில் வந்து எட்டி பார்க்குற மாதிரி. அண்ட் இதெல்லாம் சின்ன சின்ன டாய்ஸு கிச்சனில் பாப்பா விளையாடுறதுக்கு வச்சுட்ருப்பா இல்லையா, அந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.